ஹாய், எல்லோருக்கும் காலை வணக்கம். காலையில் இட்லி தோசைக்கு இதை வச்சு சூப்பராக ஒரு சட்னி செய்யலாம். முள்ளங்கி சட்னி. இது மேல் தோல் பூரா சீவி எடுத்துடணும். சீவிட்டு இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக முள்ளங்கி சட்னி செய்யலாம். ரொம்ப சத்து. கால் வலி, முட்டி வலி இருக்கிறவங்க, வயிற்றில் அல்சரு, நீர் போட்டுச்சு, அந்த மாதிரி எல்லாம் இந்த முள்ளங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு இது மேல் தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கணும். நல்லா சீவியாச்சு. இதை இப்போ நல்லா கழுவிட்டு அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். 2 முள்ளங்கியும், கடலப்பருப்பு ஒரு 25 கிராமு, துவரம்பருப்பு ஒரு 10 கிராமு. இது துவரம்பருப்பு 25 கிராமு, கடலப்பருப்பு 10 கிராமு. நீங்கள் உளுத்தம்பருப்போடு வச்சுக்கலாம். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தேங்காய் ஒரு அரை மூடி, பூண்டு ஒரு 10 பல், காஞ்ச மிளகா ஒரு 10. நல்லா இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக முள்ளங்கி வரணும். தேங்காய் வறுத்துனா கூட வறுத்துக்கோங்க அதிலே போட்டு கடைசியாக. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூண்டு எல்லாமே ஒரே இதாக வறுத்துக்கலாம். கருகாத வருங்க, ரொம்ப பச்சையாகவும் எடுக்காதீங்க. இதெல்லாம் வறுத்துட்டு லாஸ்ட்டாக முள்ளங்கி நல்லா தனியாக வருங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி. சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணி எல்லாமே இதில் வறுத்துக்கணும். எல்லாமே இதில் போட்டு வறுத்துருங்க. சூப்பராக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ ஆனது. வயசானவங்களாம் நல்லா சாப்பிடலாம். சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 5 மிளகு, சோம்பு 2 சோம்பு, அந்த வாசனைக்கு, ஜீரண சக்திக்கு. நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சு இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10 வெங்காயம் ஊற்றி போடுங்க. நான் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிவிட்டேன். இதிலே முள்ளங்கி போட்டுக்கலாம். முள்ளங்கி நல்லா வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா. நல்லா அப்படியே ஒரு கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். அந்த தண்ணி வறுக்கக்குள்ளே தண்ணி விடுவோம். முள்ளங்கி அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா சகப்பாக வறுத்துக்கணும். கலர் மாறிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். நல்லா இதுவும் வறுத்துக்கலாம். வறுத்து உப்பு போட்டு கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். இதுலேயே தக்காளி புளி போடுங்க, ஒரு கொட்டை புளி. நல்லா வறுத்தாச்சு. நல்லா செவக்க வறுத்துக்கணும், இல்லைன்னா முள்ளங்கி பச்சை வாசனை அடிக்கும். சட்னி டேஸ்ட் இருக்காது. கட்டிக்கலாம். இந்த வானலே சூட்லேயே தாளிச்சுக்கணும். கேஸ் மிச்சம். கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் சும்மா 1/4 ஸ்பூனு. வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் அரைக்கத்தூள் வறுக்கக்குள்ளே கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வறுத்துக்கோங்க பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். சட்னி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடும். உப்பு போட்டு எல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். சூப்பராக சட்னி அரைச்சாச்சு. சுட சுட இட்லி போட்டு முள்ளங்கி சட்னி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணும், எவ்வளோ தண்ணியாக வேணுமோ கலக்கிக்கோங்க. சூப்பராக
முள்ளங்கி சட்னி ரெடி. சுட சுட இட்லி, முள்ளங்கி சட்னி. வாங்க சூடாக சூப்பராக சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வர சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கால் வலி இருக்கவங்க, உடம்புல நீர் கோத்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சட்னி அவ்வளோ நல்லது. சுகருக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. வாங்க சுட சுட சூப்பராக முள்ளங்கி சட்னி வச்சு இட்லி ஆவி பறக்குது. சாப்பிட்லாம் வாங்க.